Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.8ல 8th sum பார்க்குறோம். Okay. If W not equal to 1 is a cube root of unity, show that 1 minus W plus W square the whole power 6 plus 1 plus W minus W square the whole power 6 which is equal to 128 நீ proof பண்ணுறோம். So first லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இனி என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேமெல்லாம் சேர்க்குறேன். அதாவது ஒன்றுங்கிறது ப்ளஸ் டேம் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறேன். இந்த மைனஸ் டேமை தனியாக எழுதுகிறேன். இப்போது என்ன வரும்? 1 ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் மைனஸ் டபிள்யூ, கரெக்டாக, ஹோல் பவர் 6 ப்ளஸ் இங்கேயும் அதே தான், ப்ளஸ் டேம் ஆல்ரெடி சேர்ந்ததாக இருக்குது, அது சேர்த்து எழுதுகிறேன். 1 ப்ளஸ் டபிள்யூ மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர் த ஹோல் பவர் 6. ஓகே, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் 1 ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை எப்படியோ மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 1 ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் வேணுமா? 1ம் டபிள்யூ ஸ்கொயரே வச்சுக்கோங்க. 1 ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டபிள்யூவை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் டபிள்யூ. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1 ப்ளஸ் டபிள்யூ வேணும். இப்போ 1 ப்ளஸ் டபிள்யூ வச்சுட்டு டபிள்யூ ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறோம், செகண்ட் இந்த 1. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர்னால் என்ன இருக்குது? மைனஸ் டபிள்யூ பவர் 6. இது இந்த மைனஸ் டபிள்யூ போட்டிருக்கிறது. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் டபிள்யூன்னா என்ன தெரியும் நமக்கு? மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர். அகைன் இங்கே ஒரு மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 விச் இஸ் ஈக்குவல் டு, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். மைனஸும் ஆட் பண்ணுறோம். ஸோ 2 டைம்ஸ் டபிள்யூ, கரெக்டாக? மைனஸும் மைனஸ் பவர் 6 ப்ளஸ் இங்கேயும் ஆட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் சேம் சிம்பிள் அப்படின்னா ஆட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிம்பிளை போடணும், அவ்வளோதான். ஸோ டபிள்யூ ஸ்கொயர், இது வந்து டபிள்யூ ஸ்கொயர்னால டபிள்யூ ஸ்கொயர் பவர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஈக்குவல் டு, பவர் வந்து ஈவனாக இருக்கும்போது உள்ள மைனஸ் இருந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இப்போ இங்கே ஈவன் தானே 6ங்கிறது. ஸோ இது வந்து ப்ளஸ் ஆயிரும், இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2 பவர் 6, 2 பவர் 6 டபிள்யூ பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6 டபிள்யூ பவர் 2 இன்ட்டு 6 என்ன வரும்? 12 கிடைக்கும். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 64. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு அந்த மாதிரி 6 டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு 64. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு வேல்யூ தெரியும், டபிள்யூ க்யூப் ஈக்குவல் டு 1, கரெக்டாக? டபிள்யூ ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ அது ஈக்குவலுக்கு அந்த சேரும்போது டபிள்யூ க்யூப் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் டபிள்யூ க்யூப் இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன போட்டுடலாம்? 1 போட்டுடலாம். இப்போது இதை எப்படி பிரிக்கலாம்? டபிள்யூ பவர் 6ஐ சும்மா ரஃபாக தெரியாதவங்களுக்காக டபிள்யூ பவர் 6ஐ எப்படி பிரிக்கலாம்? 3 + 3ன்னு பிரிக்கலாமா? அப்போது இங்கே எப்படி கிடைக்குது? ஒரு W3 இன்னொரு W3 ரெண்டுமே என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ டபிள்யூ பவர் 6ஓட வேல்யூ என்ன? 1 ஆயிரும். அதே மாதிரி W பவர் 12 எப்படி பிரிக்கலாம் நம்ம? W பவர் 3 பிரிங்க, எத்தனை தடவை கிடைக்கும்? 4 டைம்ஸ் கிடைக்குமா? ஸோ W பவர் 3 ஸோ அப்படி ஒவ்வொன்றா வரும்போது நமக்கு W பவர் 12 என்ன கிடைக்குது? 1. இது ஸ்ட்ரைட்டாக தெரியும் அப்படின்னா தயவுசெய்து இதை எழுதக்கூடாது எக்ஸாமுக்கு. ஓகே, எது எழுதலாம்? இந்த டேர்ம் எழுதிக்கலாம், W க்யூப் ஈக்குவல் டு 1. ஓகே, தெரியாதவங்க செய்து பாருங்கள், ரஃபாக, பிரச்சனை இல்லை, தப்பில்லை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் இதோட வேல்யூவும் 60. ஓகே, 2 பவர் 6 தானே, கரெக்டு தானே? ஆமாம், 2 பவர் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ இதோட வேல்யூவை என்ன? 1 போட்டுக்கலாம். ஸோ 64 + 64 என்ன கிடைக்கும் நமக்கு? 128. இது தானே நம்மளோட RHS. ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்பர் 2. LHS எடுத்துருக்கேன் பாருங்கள். 1 ப்ளஸ் டபிள்யூ 1 ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் 1 ப்ளஸ் டபிள்யூ பவர் 4 1 ப்ளஸ் டபிள்யூ பவர் 8 எக்ஸட்ரா 1 ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் பவர் 11 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 1 + W
நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் கரெக்டாக. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும்ல டபிள்யூ பவர் 3 ஈக்குவல் டு 1. எங்கெல்லாம் க்யூப் வரும், இப்போ இதில் டபிள்யூ பவர் 4. ஸோ க்யூப் 3 + 1னா ஸோ டபிள்யூ க்யூப்னா நமக்கு என்ன தெரியும் 1. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஒரு டபிள்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ 1 + டபிள்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன 8 எப்படி பிடிக்கலாம் 3 + 3 + 6 ஆகிட்டா இன்ட்டு 2. ஓகே டபிள்யூ பவர் 3 1 ஆயிரும், டபிள்யூ பவர் 3 1 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒரு டபிள்யூ ஸ்கொயர் இருக்கும் கரெக்டாக. இப்போ பாருங்கள் சேமாக இருக்கா. ஸோ எக்ஸட்ரா கண்டிப்பாக என்ன தான் இருக்கும் அதே டேம் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா. ஓகே ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இதில் வந்து 1 + டபிள்யூ 1 + டபிள்யூ ஸ்கொயர் இதை காமனாக சேர்த்து எல்லா டைம்ஸும் காமனாக எடுத்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் கிடைக்குது அப்படின்னா 6 டைம்ஸ் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இங்கே 1 + டபிள்யூ இந்த மாதிரி எது வரை போயிட்டுருக்கு 1 + டபிள்யூ ஸ்கொயர் பவர் 11 வரை இருக்குது. ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும் 6 டைம்ஸ் வரும். ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா தான் என்ன 1 + டபிள்யூ + டபிள்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே ஸோ இதுலேருந்து நம்மளோட வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ 1 + டபிள்யூனா என்ன 1 + w equal to -w square and 1 + w square என்ன -w whole power 6 which is equal to என்ன கிடைக்குது நமக்கு பவர் 6 உள்ளே கொண்டு வரோம். ஸோ என்ன கிடைக்குது ஓகே ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு w பவர் 3 பவர் 6 இது ஸ்ட்ரைட்டாக வந்துடும்ல. w க்யூபோட வேல்யூ நமக்கு தெரியும் என்ன 1. ஸோ 1 பவர் 6 which is equal to 1. இதான் நம்மளோட RHS. ஓகே வெரி ஈஸி சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே அப்டேட் ஆகும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.